Taste the Daily. ஆர்த்தியோட அம்மாட்ட நான் பேசினேன். என் மகா வந்து அடிக்கடி ஜெயரவி சண்டை போடுறது எனக்கு தெரியும். அவங்களே சண்டை போடுவாங்க, அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த முறை என்ன சண்டை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவசரத்துக்கு பல தடவை முயற்சிருக்காங்க, ஒரு ஃபோன் எடுக்கல, பேசவும் இல்லை. ஜெயமுறையும் ஆர்த்தியை கல்யாணம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தார். ஆர்த்தியும் ஜெயரவியை கல்யாணம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தாங்க. நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அடிக்கடி ஃபேஸ்புக்கில் பேசிக்கிறது போகிறது, இவர் அதை பார்த்துருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா ஏன் ஒய்ஃப்ட்ட ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்கா, ஏன் ஒய்ஃப்ட்ட ஒய்ஃப் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இருக்கு. அப்படி ரெண்டு பேரும் சண்டை. இயற்கையாகவே ஒரு அழகான மனைவி என்ன இருந்து வச்சுங்க, கணவனுக்கு சந்தேகம் வர்றது இயல்பு. அதாவது ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க, அது நல்லா தெரியுது. அந்த அவசரத்தில் இன்ஸ்டாகிராமில் மனைவி கணவனோட இருக்கிற படத்தை எடுத்தாலும் ரெண்டு பிள்ளைகளும் ஜெயரவிக்கும் ஆர்த்திக்கும் பிறந்தது தானே. ஜெயம் ரவிக்கு மார்க்கெட் போயிடுச்சு. வெளிப்படங்கள் வந்து சரியாக தேர்வு செய்யாதனாலேயே நூகத்தில் ஓடலை. சரி, மருமகனுக்கு எப்படியும் மாமியார் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஜெயரவியை வச்சு படம் எடுக்கிறாங்க. மாமியார் சம்பளம் ஏற்றி கேட்டிருப்பார், யார் உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வேணும்னா அதுக்கு டைவர்ஸு கன்ஃபார்ம்டுன்னு சொன்னால் நடிகரோ நடிகையோ மாறிட்டு போகுது. அதுவும் தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்களே, ஜெயரவி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய ஃப்யூச்சரையும் பார்க்கணும். இப்போ ஒய்ஃப் மேலே நம்பிக்கையை வச்சு வாழ்கிற, மீண்டும் இல்லற வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், அதாவது இது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். அப்போ வந்துட்டு இதெல்லாம் நடக்காது, பொய், சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன், அந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஜெயம் ரவியோட அந்த டிவோர்ஸ் மேட்ரு தான். ஜெயம் ரவியே ஃபஸ்ட்டு அறிவிச்சிட்டாரு. ஸோ என்ன ஆச்சு, எதனால் இந்த ஒரு இது அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அதான் சார், எப்போவுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. இப்போது இவர் நடிகர், செலிபிரிட்டி, இவங்க அப்பா ப்ரொடியூசரு, இவங்க அண்ணன் டைரக்டரு, வெற்றி பட டைரக்டர். ஆனால் இவர்களை விட, ஜெயம் ரவி குடும்பத்தை விட ஜெயம் ரவி மனைவி ஆர்த்திக்கு சொத்துக்கள் ஜாஸ்தி. அவர் காலேஜில் படிக்கும்போதே ஜாலியாக வாழ்ந்தவர். ஒரு ஒத்துக்கு அந்த அவங்க அம்மாவும் லவ் மேரேஜ் தான். அவங்க அம்மாகிட்ட போய் இவர் சொல்லும்போது, இந்த பொண்ணு போய் சொல்லுது, நான் வந்து ஜெயரவியை காதலிக்கிறேன்னு. போட்டி போய் உனக்கு சினிமாக்காரன் கிடைச்சானா அப்படின்னு கேட்டது. ஆனால் இவங்களே சினிமா நடிகர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவர் நடிக்க போகலை. ஸோ அவருக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஆர்த்தியோட மனைவி கணவராகவே, ஆர்த்தியோடைய அப்பா ஆர்த்தியோட அம்மாவுக்கு விசுவாசமாக கணவராக இருந்தாங்க, வாழ்த்தாங்க. அதுக்கு அவங்க உண்மையாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்கிறதுக்கு உதாரணம் ஆர்த்தி. சரி, ரெண்டு வீட்டாரும் பேசி இது பண்ணதுக்கப்புறம் சில கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜெயம் ரவியும் ஆர்த்தியை கல்யாணம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தார். ஆர்த்தியும் ஜெயரவியை கல்யாணம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தாங்க. நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 2 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதில் என்னென்னா, ஆர்த்தி வந்து அவங்களுக்குன்னு ஒரு தோழிகள் வட்டம் இருக்குது. அந்த வட்டம் அந்த அடிக்கடி ஃபேஸ்புக்கில் பேசிக்கிறது போகிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, டூர் போகிறது, இந்த மாதிரிலாம் அவங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க. அதாவது அந்த மேட்டுக்குடியினர் வசதியானவங்க 4 பொண்ணு பசங்க சேர்ந்தாங்கன்னா போவாங்க இல்லையா, அப்படி டூர்லாம் போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நடிகருக்கும் இந்த ஆர்த்திக்கும் வந்துச்சு. அது அப்போவே சமாதானம் ஆகிட்டாங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னு அந்த நடிகரும் மறுத்துட்டார், ஆர்த்தியும் அது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை அப்பயே போயிடுச்சு. அப்பயே போஞ்சுது இல்லை சார். ஆனால் அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன இதில் விஷயம் என்னென்னா, ஜெயம் ரவிக்கு மார்க்கெட் போயிடுச்சுங்க. மேட்ரு என்னென்னா, இப்போது தனுஷுக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மகளாக இருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா அதாவது ரஜினிகாந்த் மகான்னு வரும்போது நான் நடிகருங்கிறது தனுஷ் காட்டினார். அதனால் அவங்களுள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கும் அதேமாரி அவர் வந்து அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் ஜெயரவிக்கு போயிடுச்சு. அதே சமயத்தில் வெளிப்படங்கள் வந்து சரியாக தேர்வு செய்யாதனாலேயே நூகத்தில் ஓடலை. இதில் என்ன புத்திசாலித்தனம் என்னென்னா, இதில் ஜெயரவியோட ஃபாதர் எடிட்டர் மோகன் ஜெயரவி வச்சு தோல்வி படம் எதுவும் தயாரிக்கலை. சரி, வெளிப்படம் பண்ணட்டு அப்படின்னு விட்டுட்டார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து தோல்விப்படம் வந்தோடனே, சரி மருமகனுக்கு எப்படியும் மாமியார் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, ஜெயரவியை வச்சு படம் எடுக்கிறாங்க மாமியார். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த டிவி சீரியல் எடுத்ததுனால எங்கே இந்த லீக் ஆகும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஸ்ட்ரிக்டாக நேரடி பார்வையில் படம் தயாரித்தாங்க. அப்போ அயன் லேடி அவங்ககிட்ட ஏமாற்ற முடியாது அப்படிலாம் பேர் எடுத்தாங்க. அதே மாதிரி பே மாஸ்டர் 100 ரூபா ஒருத்தன் வாங்குறான்னா 80 ரூபா பேசுவாங்களா 70 ரூபா பேசுவாங்க, பேசுன்னு கரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு லேடி. அப்போ அந்த சமயத்தில் 2 படங்கள் சரியாக போகலை, பெரிய லாபம் ஒன்றும் இல்லை. ஆனால் 3வது படத்துக்கு திடீர்னு சம்பளம் ஏற்றி கேட்டிருப்பார். கேஷுவலாக கேட்டிருக்காங்க, என்ன மருமனை இந்த படத்தில் எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னா ஒரு சம்பளம் சொல்லியிருக்காரு. அது தர முடியாது, இன்றைக்கி இருக்கிற தொழில் ரீதியாக மார்க்கெட்டில் உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வேணும்னா அதில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்புறம் அவங்க முதலாளி, இவர் தொழிலாளி, அவங்க ப்ரொடியூசர், இவங்க ஆக்டர். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும்போது எல்லாம் அவங்களுடைய நிர்வாகத்தில் தானே இருக்கும். அப்போ கொஞ்சம் அது என்னடா நம்ம நடிகர் அவங்க ப்ரொடியூசராக இது பண்ணுறாங்க, நம்முடைய சாய்ஸ் எதுவும் டெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயும் அவங்க தலையீடு இருக்கும். அது எனக்கு தெரியும். அதில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஜெயம் ரவி விட்டு கேட்காமையே ஆர்த்தி வெளிநாடு போயிருக்காங்க. சார் அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஆர்த்தி சைடில் இருந்தால் ஒரு வேளை டிவோர்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் அதற்கு மாறாக ஜெயம் ரவி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. என்னென்னா யார் மனசையும் புண்படுத்த நோக்கம் இல்லை, யாரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி டிவோர்ஸ் நோட் ஃபஸ்ட்டு இவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு எதிர்த்தரப்பா ஆர்த்தி எனக்கு தெரியவே தெரியாது, இவர் டிவோர்ஸ் நோட் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்களே சார். இப்போது அதான் இவர் கடந்த 1 மாதம் சென்னையில் இல்லை. ஆர்த்தியோட அம்மா இவரை பேசுகிறதுக்கு பல தடவை முயற்சிருக்காங்க, ஒரு ஃபோன் எடுக்கல, பேசவும் இல்லை. என்ன இவங்களுக்குள்ள அதாவது ஆர்த்தியோட அம்மாட்ட நான் பேசினேன். அப்போ என் மக அடிக்கடி ஜெயரவி சண்டை போடுறது எனக்கு தெரியும். அவங்களே சண்டை போடுவாங்க, அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த முறை என்ன சண்டை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு பாம்பேயில் போய் தனியாக தங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இடையில ஈசிஆர் ரோட்டில் கூட ஒரு ரிசார்ட்டில் போய் தங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவர் யார் மனசையும் நோடிக்கலன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் வேணும்ல, நான் இப்படி டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு மனைவிட்டு சொல்லியிருக்கணும். அது தெரிவிக்கலைன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரோட அந்த ஆர்த்தியோட அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, ஸோ என்னோட நடத்தையில் யாரும் சந்தேகப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மனைவி மீது ஜெயம் ரவிக்கு அப்படி என்ன சந்தேகம், அந்த விவாகரத்துக்கு அது என்ன காரணமாக இருந்தது? அழகானவங்க அவங்க. அதாவது நிறைய இயக்குநர்கள் ஆர்த்தியை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, அவங்க போகலை. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அதாவது ட்ரெஸ்ஸும் மாடர்ன் ட்ரெஸ்ஸு போடுவாங்க. அதனால் இயற்கையாகவே ஒரு அழகான மனைவி என்ன இருந்து வச்சிங்க, கணவனுக்கு சந்தேகம் வர்றது இயல்பு. ஸோ அந்த சந்தேகம் தான் இதுக்கும் அப்போ ஒரு காரணமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு சர்ச்சை மட்டும் நடுவில் ஒரு தடவை வந்துச்சு, ஒரு நடிகர் கூட அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு, அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இல்லை, 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, இவர் அதை பார்த்துருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா ஏன் ஒய்ஃப்கிட்ட ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்கா, உன் ஒய்ஃப்கிட்ட ஒய்ஃப் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருக்குது. அப்படி 2 பேரும் சண்டை. அப்புறம் பிரிஞ்சு வீட்டில் கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்னா சமாதானம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி ரவியை சந்திக்க நான் பல முறை ட்ரை பண்ணேன், 1 மாதமாக முயற்சி பண்ணேன், ஆனால் அதுக்கான எந்த பலனுமே கிடைக்கல, மீட் பண்ணவே முடியலைன்றப்போ அவங்க ஃபேமிலி சைட்லேயுமே, அதாவது ஜெயம் ரவி ஃபேமிலி சைட்லேயுமே அவரை ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களா, நீ பேச வேணாம் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு அவங்க ஃபேமிலியும் சப்போர்ட்டாக இருக்காங்களா அப்போது ஜெயம் ரவிக்கு? ஜெயம் ரவி வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டார். அதுவே அவர் பிடிக்கலை. நீ நம்ம வீட்டில் இருக்கலாம், வேறு ஒரு வீட்டில் இரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா எனக்கு மகா இருக்கா நீங்கள் ஏன் பிரித்து கொண்டு போகிறீங்க, நல்ல சமாதானத்தில் அவர் இங்கே அதாவது பீச் பக்கத்தில், மெரினா பீச் பக்கத்தில் இருக்க பெரிய பங்களா வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த கோபம் இருக்கும், நம்மளை விட்டு தனியாக பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்களே அப்படி. ஏன்னா இன்னும் அவருடைய மூத்த மகன் ராஜா இன்னும் மோகன் சாரோட தான் என் ஃபேமிலியோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மகனை பிரிச்சுட்டாளே அப்படிங்கிற ஒரு இதில் சரி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். சார் அதே மாதிரி இப்போ ஆர்த்தி அவர்கள் எனக்கு சொல்லாமலே இதை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் 1 மாதத்துக்கு முன்னாடியே ஜெயம் ரவி கூட இருந்த எல்லா ஃபோட்டோவையும் ஆர்த்தி டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வியாகவே இருக்குது. என்கிட்ட சொல்லவே இல்லை அவர் டிவோர்ஸ் பண்ண போகிறான்றதை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் இன்ஸ்டாகிராமில் முன்னாடி ஜெயம் ரவி இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஆர்த்தி தான் ஜெயம் ரவி ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை 1 மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஆர்த்தி எடுத்துட்டாங்க, எந்த ஃபோட்டோவுமே இல்லை. அவருடைய 20வது ஒரு ஆண்டு விழா அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபங்க்ஷன்லாம் போடத்தான் செஞ்சாங்க. அதாவது 2 பேருமே உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க, அது நல்லா தெரியுது.
அதாவது ஆர்த்திக்கு ஜெயம் ரவி மேலே கோவம், ஜெயம் ரவிக்கு ஆர்த்தி மேலே கோவம் இருந்திருக்கு. அந்த அவசரத்தில் இப்போ அவர் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த இன்ஸ்டாகிராமில் மனைவி கணவனோட இருக்கிற படத்தை எடுத்தாலும் 2 பிள்ளைகளும் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் பிறந்தது தானே. அந்த குழந்தையோட மனநிலை என்ன இருக்கும்? ஏன்னா ஒரு முறை தன்னுடைய மகன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு ஜெயம் ரவி. அதை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு படத்தில் கூட நடித்தார். அந்த பையன் ரொம்ப ப்ரில்லியன்ட் பாய். படத்தில் நான் பார்த்துருக்கேன், நல்ல பையன். அப்போ அவங்க அதாவது கணவன் காதலிக்குள்ள பிரச்சனை, 2 பேருக்குள்ள பிரச்சனை. அவங்க எப்போ வேணாலும் அடிக்கலாம், எப்போ வேணால் பிரேக்கப் பண்ணலாம், எப்போ வேணால் போயிடலாம் அவங்க இஷ்டத்துக்கு. ஆனால் பெற்றோர் ஆகிய பிறகு உன் வாழ்க்கையில் இன்னொருத்தர் வந்துடுறார், அதாவது மகன் மகள் யாராவது வந்துடுறாங்க. அப்போது அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் யோசனை பண்ணணும்ல. இப்போ பிரிஞ்சிட்டோன்னு சொன்னாங்க, நோட்டீஸ் எல்லாம் கூட அனுப்பிதான் சொன்னாங்க. தனுஷ் அதாவது நம்ம ஐஸ்வர்யா போட்ட இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்காரு குட் அப்படின்ட்டு தனுஷ். அப்போ நீர் அடித்து நீர் வேலாகாது. ஏன்னா எப்போ வேணாலும் இவங்க கூட இவர் வெளிநாட்டுக்கெலாம் போகிறாரு, 2 பசங்களும். இப்போ வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவரும் போகிறாரு. ஸோ அந்த உறவாவது வேணும்ல. சார் அப்படி பார்க்கும்போது இப்போ ஜெயம் ரவியோட குடும்பம் இந்த ஜீவனாம்சான்னு சொல்லுவாங்களே சார், இப்போ யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க ஒரு இது கொடுக்கணும். அப்படி பார்த்தா எவ்வளோ அமௌண்ட், அதாவது எவ்வளோ கோடி கொடுக்குற மாதிரி வரும் இப்போ இவர் கொடுக்குறாரு? இல்லை, நம்ம அந்த கட்டத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு கணவன் முறையை பிரித்து வைக்கிறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன். மற்றவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம். அதாவது லைக்ஸ் வருது, இப்படி கான்ட்ரவர்சியாக பேசினா தான் நம்மளை பார்க்குறாங்கன்னா நான் முதல்ல மனுஷனாக இருக்கணும். இல்லை, எனக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, பையன் இருக்கான், பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் போது அப்படிப்பட்ட 3 குழந்தைகளுக்கு தந்தைங்கிறதும் நான் இஷ்டத்துக்கு பேச முடியுமா? ஜீவனாம்சம் கேட்குற அளவுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, ஜஸ்ட்டு ஒரு எஃப்ஐஆர் தான், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட் போடலை. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கான வாய்ப்பு வராது. ஏன்னா 2 பேர் கன்சென்ட்டில் இப்போது இந்த சமீபத்திய விவாகரத்தை பார்த்திங்கன்னா 2 பேருடைய கன்சென்ட்டில் ஐஸ்வர்யாவும் தனுஷும் போட்டாங்க. ஆனால் டைவர்ஸ் ஆகலை. அதே மாதிரி 2 பேருடைய கன்சென்ட், ஒருத்தருக்கு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பண்ணாங்க. இன்னும் கோர்ட்டு கேஸ் வரல. ஆனாலும் யாரும் யாரை பற்றியும் புண்படும் விதத்தில் பேசலை. அந்த விஷயத்தில் அதான் நீங்கள் மீடியா முன்னால் பேசிட்டேன்னு வச்சிங்க, அது பெரிய ரெக்கார்ட் ஆகிடும். ஏடா நீ அப்படியே பேசினீங்களா? ஆனால் 2 பேரும் அப்படி பேசலை, உணர்ச்சிவசப்பட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா ஜெயம் ரவி ஃபாதர்கிட்ட அம்மாட்டெல்லாம் ஆர்த்தியோட அம்மா அப்பா பேசுவாங்க. இப்போ ஆர்த்தி அம்மா மீடியா ஃபீல்டில் இருக்காங்க, நிறையா பேரை பார்த்துருப்பாங்க சார். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நடிகைகளோட விவாகரத்தை வந்து நடிகர்கள் விவாகரத்தை வந்து 2 பேரும் மியூச்சுவலாக போட்ட ஒன்றா இருக்கும். இப்போ இவர் ஒரு தரப்பில் ஒன்று போடுறாரு, இவங்க தரப்பில் அதை வந்து வேற மாதிரி மறுத்து போடுறாங்க. அதில் வந்து சிக்கல் நடத்தையை வந்து சந்தேகப்படுற மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க, பண்ணிடாதீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை போடும்போது இது அவங்க அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? ஆரம்பத்திலேருந்து எல்லாம் பார்த்து வந்தவங்க கூட இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நடத்தையை சந்தேகப்படுறன்ற வார்த்தை அவங்க வீட்டில் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு? இல்லை, அதான் அதாவது மருமகன் வந்து பேசக்கூடாது பேசியிருக்காரு, அதனால சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுன்னா அவர் கோச்சிட்டு போயிட்டார், வீட்டை விட்டு போயிட்டார், அது உண்மை தான். ஆனால் பசங்க 2 பேரும் எங்களோட தான் இருக்காங்க. ஏன்னா எப்போ அம்மாவோட தான் ஒரு அறிவு தெரிய வரைக்கும் அம்மாவோட தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே முழுமையான அறிவு வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க யாரோட இருக்கிறதுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2வது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த டைவர்ஸு கன்ஃபார்ம்டுன்னு சொன்னால் நடிகையோ மாறிட்டு போயிடும். அதுவும் தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்களே, ஜெயரவி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. ஏன் நல்ல நடிகர், நல்லா நடிப்பார், டிசென்டான பாய், கிசுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய ஃப்யூச்சரையும் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே மாமியார் தயவில் தான் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் சந்தேகத்துக்கு அப்பாற்படாமல், இல்லை சந்தேகம் வந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒய்ஃப் மேலே நம்பிக்கையை வச்சு மீண்டும் இல்லற வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அப்படி விட்டுற மாட்டாங்க. 2 சைட்லேயும் அப்பா அம்மா இருக்காங்க. ஆர்த்திக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஜெயரவிக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. ஜெயரவி வீட்டில் கொஞ்சம் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பேரம்பேத்திகளுக்காவது அவங்க வந்து
மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். வசதியான குடும்பம்னா யார் சார்? 2 ஃபேமிலி இப்போ இருக்காங்க. இல்லை, அது சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் ரவியை விட ஜெயரவி மனைவி ஆர்த்திக் தான் ஜாஸ்தி. ஆர்த்திக் தான் அதிகமான சொத்து மதிப்பு உள்ளது. ஸோ ஒரே வேளை யுவன் சங்கர் ராஜா மாதிரியோ இல்லை வந்துட்டு செல்வராகவன் மாதிரி அவங்க வீட்டில் திருப்பி 2வது திருமணம் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி ஃபேமிலி சைடில் ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதுதான் நம்ம பையனை நம்ம கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. ஒரு மனைவியிடம் அதிகாரபூர்வமாக விவாகரத்து பெறாமல் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதில் முதல்ல பாதிக்கப்பட்டவர் அந்தகன் பிரசாந்த் தான். அவர் மனைவி விவாகரத்து பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னொரு கல்யாணம் ஆகலை, பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, விரைவில் கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கன்சென்ட் இல்லாமல் பண்ணிக்கிட்டே வச்சிங்க. நீங்களா இப்போ பிரசாந்த் சைட்லேயும் அவங்க தான் முதல்ல டிவோர்ஸ் போனாங்க. ஆனால் அவங்க ஜீவனம்சம்லாம் கேட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் ரொம்ப நாள் இழுத்து தான் கடைசியில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் ஆர்த்தியோட சம்மதம் இல்லாமல் தான் இவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் விவாகரத்துங்கிறது மனைவியோட சம்மதம் இருந்தால் எளிதாக விவாகரத்து நடக்கும். இல்லைன்னா பாட்டுக்கு ஆர்கியூமெண்ட் இழுத்து தொலைச்சி அப்புறம் 55 வயசு 60 வயசுலாம் அது ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். Taste the Daily.